श्रीकांतो मातुलो यस्य जननी सर्वमंगला जनक शंकरो देवः तं वन्दे कुञ्जराननं सदाशिवसमारम्भां शंकराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கனையும் கருப்புச் சிலையும் மென் பாஷாங்குஷமும் கையில் நனையும் திரிபுர சுந்தரியாவதறிந்தனமே மஞ்சே சதாசிவமயே பரசிவமய லலித புஷ்ப பரியங்கே அதிசக்கர மத்தியமாஸ்தே ஸ்ரீ காமாட்சி நாம किमपि मम भाग्यं दुर्गे स्मृता हरसि भीतिमशेषजन्तोः स्वस्तैर्स्मृता मतिमतीव शुभां ददासि दारिद्र्यदुःखभयहारिणी कात्वतन्या सर्वोपकारकरणाय सतार्द्रचित्ताः श्रीमात्रे नमः எல்லோருக்கும் நமஸ்காரம். ராஜராஜேஸ்வரியான பராசக்தியினுடையதான ஒரு அதிவிசேஷமான ஒரு பீட்டம் வனதுர்கா பீட்டமானது இந்த வளர்ப்புறம் அப்படிங்கிறதான க்ஷேத்திரத்திலே தண்டலத்தை தாண்டி ஒரு விசேஷமான ஒரு சித்த பீட்டமானது விளங்குறது. அம்பாள் வனதுர்கா பரமேஸ்வரி பரமஸ்ரீ வித்யோ உபாசகாலா சாக்த உபாசகாலா விளங்கக்கூடியதான ஸ்ரீ வித்யானந்த சுந்தரேஸ்வரர் குருஜியினால ஸ்தாபிக்கப்பட்டதான ஒரு பீட்டம். அதாவது சாக்த உபாசனை அப்படிங்கிறது வடதேசத்துல ரொம்ப விசேஷமா இருக்கிறதுங்கிறத நாம பார்த்திருக்கோம். தட்சிண பாரதத்தில் அங்கங்க இருந்தாலும் கூட அந்த சாக்த பீட்டங்கள் அந்த மடங்கள் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப சொல்பமான ஒரு எண்ணிக்கையில தான் நம்ம பார்க்கிறோம். முக்கியமா புதுக்கோட்டையிலே விளங்கக்கூடிய புவனேஸ்வரி பீட்டமானது விசேஷமான ஒரு சாக்த பீட்டம். அந்த க்ஷேத்திரத்திலே புவனேஸ்வரி விசேஷமா ஸ்தாபனம் பண்ணி அதிவிசேஷமான பூஜைகள் எல்லாம் அம்பாளுக்கு நடந்துண்டு வர்றது. அது போல ஒரு அற்புதமான ஒரு சக்தி க்ஷேத்திரமானது சாக்த க்ஷேத்திரமானது நம்ம சென்னைக்கு பக்கத்திலேயே இந்த தண்டலத்தை தாண்டி வளர்ப்புறம் அப்படிங்கிறதான ஊரு. அந்த க்ஷேத்திரத்திலே வனதுர்கா பீட்டமானது அமைஞ்சு விளங்குறது. வனதுர்கா தேவியினுடைய மகிமையை சமஸ்த புராணங்களும் விசேஷமாக சொல்லறது. துர்கையிலேயே துர்கா மூர்த்தங்கள்லயே ரொம்ப அதிவிசேஷமா விளங்கக்கூடியதான மூர்த்தி அந்த வனதுர்கா தான். அவளுக்குத்தான் மகாவித்யா அப்படிங்கிறதான ஒரு நாமா. சகஸ்ரநாமாவிலே ஆத்ம வித்யா மகாவித்யா ஸ்ரீவித்யா காமசேவிதா நாம சொல்றோம் இல்லையா? அதிலே அந்த மகாவித்யை அப்படிங்கிறதான ஒரு நாமமானது எந்த மூர்த்திக்கு உண்டுன்னு கேட்டாக்க வனதுர்காக்குத்தான் உண்டு அப்படின்னு சொல்லுவா. அந்த வனதுர்கா பரமேஸ்வரிக்கு மற்ற எல்லா வித்யைகளுமே அங்கமா போயிடுறா. அதாவது காளி தாரா சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகடாமுகி மாதங்கி கமலா முதற்கொண்ட 10 மகாவித்யைகளுமே பகவதியாக விளங்கக்கூடிய வனதுர்கா பரமேஸ்வரியினுடைய அங்க வித்யைகளாக விளங்குகின்றார்கள் அப்படின்னு சொன்னாக்க அந்த வனதுர்கா பரமேஸ்வரியினுடைய பராக்கிரமத்தையும் வனதுர்கா பரமேஸ்வரியினுடைய மகத்துவத்தையும் நாம சொல்லவே முடியாது. வனதுர்கா ரூபத்திலே தேவி விளங்கக்கூடியதான புராதனமான க்ஷேத்திரங்கள் நம்முடைய பாரத வருஷத்தில் நிறைய உண்டு. அதாவது நம்ம தமிழ்நாட்டிலேயே பார்த்தோம் சொன்னாக்க இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்திலே விளங்கக்கூடிய கதிராமங்கலம்னு ஒரு கிராமம் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பேள். அந்த கதிராமங்கலத்துல தான் பிரதானியமா தமிழ்நாட்டிலே வனதுர்கா பரமேஸ்வரியின் சந்நிதியானது விளங்குறது. இப்ப நன்னா பிரம்மாண்டமா கோவில் எல்லாம் கட்டிட்டா. ஆனா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன் அப்படின்னா வெட்ட வெளிதான். வனதுர்கைனா வனதுர்கையாவே தான் அம்பாள் இருப்பா. வெட்ட வெளியில மழையிலையும் வெயிலையும் நனைஞ்சுண்டு காஞ்சுண்டு அந்த மாதிரி தான் அம்பாள் இருக்கா. இன்னைக்குமே கோவில் நன்னா விஸ்தாரமா கட்டி இருக்காளே தவிர அம்பாள் மூலஸ்தானத்தில் அம்பாளுக்கு மேல ஒரு துவாரமானது இருக்கும், மூடி இருக்காது. அந்த க்ஷேத்திரத்திலே அம்பாளுக்கு மேல ஒரு துவாரம் விதானத்தில ஒரு துவாரமானது இருக்கு. ஏன்னாக்க ஜெகன்மாதாவானவள் ஒவ்வொரு நாளுமே அங்கிருந்து கதிராமங்கலத்திலிருந்து ராத்திரி வேளையிலே காசிக்கு போறதாக ஐதீகம். கதிராமங்கலம் நீங்க போய் அம்பாளை தரிசனம் பண்ணினேன் அப்படின்னா அந்த சந்நிதியை விட்டு வெளியிலேயே வர முடியாது. பிரத்யக்ஷமா அந்த இடத்துல அம்பாள் இருக்கா அப்படின்னு தோணும்படியாக அப்படி ராஜராஜேஸ்வரியாவே அந்த க்ஷேத்திரத்திலே வனதுர்கா பரமேஸ்வரி விசேஷமான ஒரு சாநித்தியத்தோடு இருக்கா. அவளுக்கு ஆகாஷ துர்கை அப்படிங்கிறதான ஒரு நாமா. ஏன்னா ராத்திரி வேளையில காசிக்கு போயிடுறாளாம். திரும்பி சூரியோதயத்துக்கு அப்புறம்தான் இந்த கதிராமங்கலத்துக்கு வரா அப்படின்னு சொல்லுவா. ரொம்ப புராதனமான க்ஷேத்திரம். முக்கியமாக மார்கண்டேய மகரிஷிக்கு அம்பிகை வழிகாட்டிய க்ஷேத்திரம் அந்த கதிராமங்கலம் தான்.
திருக்கடையூர்ல போய் நீ அமிர்தகடேஸ்வரனுடைய பாதார விந்தத்தை பிடிச்சுக்கோ, அவர் மட்டும்தான் யமன் கிட்ட இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு முதல்ல கதிராமங்கலத்துக்கு வந்து துர்கா பரமேஸ்வரியத்தான் மார்கண்டேயர் வழிபடுறார். அப்போ துர்கா பகவதியானவள் அவ்விடத்திலே தோன்றி திருக்கடையூர் க்ஷேத்திரத்துக்கு போகும்படியாக மார்கண்டேயருக்கு வழிகாட்டினா. அதனால அதி விசேஷமான ஒரு மூர்த்தி. அதை தவிர வனதுர்கா அப்படின்னா கேரளத்துல நிறைய வனதுர்கா க்ஷேத்திரங்கள் உண்டு. கர்நாடகத்திலே கொல்லூர் மூகாம்பிகா வனதுர்கையினுடையதான ஸ்வரூபம் தான். முக்கியமா அந்த வனதுர்கையானவள் பிரதானமா விளங்கக்கூடிய க்ஷேத்திரம் விந்தியாச்சலம் அப்படின்னு பேரு. அம்பாளுக்கு ஏன் வனதுர்கா அப்படிங்கிறதான ஒரு நாமம் வந்ததுன்னா, அடர்ந்த வனத்துக்கு மத்தியத்திலே விளங்கக்கூடியதான காரணத்தினாலே புளிந்த கன்யைகள் வேடுவ ஸ்திரீகள் சூழ விளங்கக்கூடிய காரணத்தினால் அவளுக்கு வனதுர்கா அப்படின்னு பேரு. கேரளத்திலே கூட வனதுர்கைக்கு விசேஷமான நிறைய ஆலயங்கள் சக்குளத்துக்காவும் சொல்லுவா. அந்த க்ஷேத்திரத்துல பொங்கல் வைக்கிறது ரொம்ப விசேஷம். சக்குளத்துக்காவு வந்து வனதுர்கையினுடைய முக்கியமான ஒரு க்ஷேத்திரம். சக்குளத்துக்காவு துர்கா அப்படின்னு சொல்லுவா. அந்த க்ஷேத்திரத்துல போய் தரிசனம் பண்ணினாக்க யாருக்கு என்ன பிரார்த்தனையுண்டோ பூத பிரேத பைசாச்ச நிவர்த்தி அத்தனையுமே அந்த க்ஷேத்திரத்தில் நடக்கிறது. பெண்களின் சபரிமலைன்னு கூட அந்த க்ஷேத்திரத்தை சொல்லக்கூடியதான ஒரு வழக்கம் உண்டு. மண்டை காட்டையும் சொல்லுவா. ஆனாலும் கூட சக்குளத்துக்காவும் கூட மாலை போட்டு விரதம் இருந்து அந்த க்ஷேத்திரத்துல சக்குளத்துக்காவு பகவதிய பெண்கள் எல்லாம் விசேஷமா வழிபடக்கூடியதான ஒரு க்ஷேத்திரம். அது வனதுர்கையினுடைய முக்கியமான க்ஷேத்திரம். அது போல காடாம்புழான்னு ஒரு கோவில் உண்டு க்ஷேத்திரத்திலே. அங்க வந்து முட்டறுக்கல் பூமூடல் ஆதிசங்கராச்சாரியால் தான் அந்த க்ஷேத்திரத்தில் அம்பாளை ஸ்தாபனம் பண்ணினது. பகவத் பாதாள் தான் வனதுர்கா பரமேஸ்வரியாக அங்க தேவி விளங்குறத தெரிஞ்சுண்டு அந்த க்ஷேத்திரத்துல தேவியை ஸ்தாபிச்சது அவர் தான். முட்டறுக்கல் அப்படின்னு ஒரு வழிபாடு, பூமூடல் அப்படின்னு ஒரு வழிபாடு, ரெண்டு வழிபாடு உண்டு. முட்டறுக்கல் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு எந்த விதமான ஒரு தடைகள் இருந்தாலும் அந்த க்ஷேத்திரத்திலே போய் காடாம்புழா க்ஷேத்திரத்திலே போய் அங்கே விளங்கக்கூடிய அம்பாளுக்கு தேங்காய் உடைப்பா. அங்க எப்போன்னா வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் தான், மற்ற தினங்கள்ல எல்லாம் கிடையாது. 5 மணி நேரத்துக்கு மேல நீங்க கியூல நிக்கணும் அந்த தேங்காயை அம்பாளுக்கு உடைக்கிறதுக்கு. நீங்க வெடிகாலம்பரை 4 மணிக்கு போனாலும் கூட அவ்வளவு கூட்டம். அந்த வெள்ளிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்க போனேன்னா தேங்காயை உடைச்சுட்டே இருப்பா. அங்க போய் பார்க்கும் பொழுது எப்படி இங்க பூஜை பண்றவாளுக்கெல்லாம் அந்த டயர்ட்னஸே இருக்காதா? எப்படி 10,000கணக்கான தேங்காய் ஒரு நாளைக்கு, ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க போனீங்கன்னா ஒரு 10,000 தேங்காய்க்கு மேல உடைப்பா. அங்க மாறி மாறி அம்பாள் சன்னதியில தேங்காயை உடைச்சு ஏன்னா அங்க தேங்காயை உடைச்சாக்க உத்தியோக முட்டு, குடும்ப முட்டு, கல்யாண முட்டு, அந்த மாதிரி எந்த தடைகள் எங்க இருந்தாலும் அங்க வனதுர்கையின் கண் பார்வையில நீங்கிறது அப்படின்னு சொல்லுவா. அது போல அந்த காடாம்புழா க்ஷேத்திரத்துல வனதுர்கையானவள் விசேஷமா இருக்கா. விந்தியாச்சலம் அப்படின்னு வடதேசத்தில் உத்தர பிரதேசத்திலே நமக்கு வந்து காஷி க்ஷேத்திரத்திலிருந்து ஒரு 1.5 மணி நேரம் டிராவலில் விந்தியாச்சல் இருக்கு. விந்தியவாசினி அப்படின்னு பேரு. பிரதானமான வனதுர்கா பரமேஸ்வரி அவர் தான். அகஸ்தியருக்கு அனுகிரகம் பண்ணின மூர்த்தி. விந்திய பருவதமானது கர்வத்தினால ஒரு சமயத்துல வானளாவ உயர்ந்து வளர்ந்ததாம். சூரியனுடைய பாதைய சஞ்சாரத்தை தடுக்கும்படியாக அப்படி வானளாவ அப்படி விசேஷமா வளர்ந்தது. அப்போ சூரியனால பிரயாணம் பண்ண முடியாததால ஒரு பாதி முழுக்க இருட்டாவே இருக்கு, ஒரு பாதி முழுக்க வெளிச்சமாவே இருந்துதான். அப்போ தேவர்கள் எல்லாரும் பயந்து இந்த மாதிரி எல்லா இடமும் ஒன்னும் இருட்டாவே இருக்கு, ஒன்னும் வெளிச்சமாவே இருக்கு. தட்சிண பாரதத்துல முழுக்க இருட்டா இருக்கு, உத்தர பாரதத்துல வெளிச்சமா இருக்கு. இந்த மாதிரி இருந்தா உலகம் அழிஞ்சு போயிடுமேன்னு தேவர்கள் எல்லோரும் பரமசிவனை வழிபட பரமசிவன் சொன்னார், காஷியில் அகஸ்தியன் இருக்கா, அந்த அகஸ்தியன் கிட்ட போய் நீங்க முறையிடுங்கோ. முறையிட்டேல் அப்படின்னு சொன்னாக்க விந்தியத்தினுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு அகஸ்தியனால மட்டும்தான் முடியுங்கிறார் பரமேஸ்வரன். அதனால காஷி கஷேத்திரத்திற்கு போய் எல்லா தேவர்களும் அகஸ்தியருக்கு நமஸ்காரத்தை பண்ணி, சுவாமி இந்த விந்திய பருவதமானது வானளாவ உயர்ந்து இருக்கு, சூரியனுடைய பாதையை தடுக்கிறது, அந்த விந்தியத்தினுடைய கர்வத்தை அடக்கி அதை குறுகும்படியாக நீங்க தான் பண்ண முடியும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்க அகஸ்தியரும் விஸ்வநாதரையும் விஷாலாட்சியையும் அன்னபூர்ணேஸ்வரியையும் நமஸ்காரம் பண்ணிட்டு தட்சிண தேசத்திற்கு வரார். அது பரியந்த வடக்குலத்தான் அவர் இருந்தார். தமிழ் முனின் அகத்தியரை நாம சொல்றோமே, அதற்கப்புறம்தான் நாம அந்த அகத்திய பகவான் என்ன செய்கிறார்னு கேட்டா, காஷியிலிருந்து தட்சிண பாரதத்திற்கு வரார். பாபநாச கஷேத்திரத்துல அகஸ்தியர் ஃபால்ஸ் அங்க இருக்கும், கேள்விப்பட்டிருப்பேன். பொதிகை மலை
மலையில தான் இன்னைக்கும் அவருடையதான ஸ்தானம். அந்த இடத்துக்கு வர்றதுக்காக வேண்டி வரும் பொழுது விந்திய பர்வதம் தடுத்து நிறுத்துறது, எப்படி அவரை போக விடாதபடிக்கு. அப்போ அவர் என்ன பண்ணினார்னு கேட்டாக்க, இந்த விந்தியத்தினுடைய கர்வத்தை அடக்கிறதுக்கு அம்பாளைத்தான் உபாசனை பண்ணணும். ஏன்னாக்க பரமேஸ்வரியானவள் கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடியதான கருணாமூர்த்தி. ஒரு கஷ்டமானது ஏற்பட்டதுன்னா கஷ்ட காலத்தில் நாம சரணமடைய வேண்டியது அம்பாளைத்தான். உலகங்கள் எல்லாம் பெரும் கஷ்டத்துல இருக்கு. சூரியனுடைய சஞ்சாரம் இல்லாம உலகமானது பிரளயம் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில இருக்கு. இந்த சூழ்நிலையிலே விந்தியத்தினுடைய கர்வத்தை நம்மால் அடக்க முடியாது, அம்பிகையினால் மட்டும் அடக்க முடியும்னு சொல்லி அந்த விந்திய பர்வதத்திலே விசேஷமாக ஜெகன்மாதாவை வனதுர்கா பரமேஸ்வரியான அம்பிகையை சௌவர்ணாம்புஜ மத்யகாம் திரிணயனாம் சௌதாமினி சன்னிமாம் சங்கம் சக்கரவராபயானி தததீம் இந்தோக்கலாம் விப்ரதீம் கிரைவேயாங்கதஹார கங்கணரண தாகண்டலாப்யை ஸ்துதாம் தியாகேது விந்திய நிவாசினிம் பகவதீம் பார்ஷ்வஸ்த பஞ்சானனாம் அப்படின்னு சௌவர்ணாம்புஜ மத்யகாம் தங்கத்தாமரையின் மத்தியத்திலே விளங்கக்கூடியவள், மின்னலை போன்ற சௌதாமினி சன்னிபாம் மின்னலை போன்ற ஒளி பொருந்தியவள், மேலிரண்டு கரங்கள்ல சங்கத்தையும் சக்கரத்தையும் ஏந்தினவள், கீழிரண்டு கரங்கள்ல வராபயத்தோடே விளங்கக்கூடியவள், தேவர்களாலே ஸ்துதிக்கப்பட்ட பாதார விந்தத்தை உடையவள், அஞ்சு முகத்தோடே விளங்கக்கூடிய பரமேஸ்வரன் பக்கத்திலே விளங்கக்கூடியவள் அந்த பகவதிய விந்திய வாசினியான ஜெகன்மாதாவை வனதுர்கா பரமேஸ்வரியை நான் சரணாகதி செய்யறேன் அப்படின்னு அகஸ்திய பகவான் அந்த க்ஷேத்திரத்திலே பகவதியை ஸ்தாபிக்க, அந்த பகவதியானவள் ரௌத்ரபாவத்தோட விளங்கக்கூடியவளாக லோகங்களுக்கெல்லாம் ஹிம்சையை விந்திய பர்வதம் உண்டு பண்ணுறதே. விந்தியா, நீ செய்யக்கூடியது தர்மமா? அகண்ட கர்வத்தினால நீ இந்த ஸ்திதி அடைஞ்சிருக்க. இந்த க்ஷணமே உன்னுடைய உருவத்தை நீ குறுக்கிக்கலேன்னு சொன்னாக்க என் கட்டுங்கோபத்திற்கு நீ ஆளாவேன்னு பகவதி ரௌத்ரபாவத்தோட விளங்குற வனதுர்கா ரூபத்துல விந்திய பர்வதத்தை பார்த்து சொன்னாலாம். விந்திய பர்வதமோ சப்த நாடிகளும் ஒடுங்கி போய் தேவியின் பாதார விந்தங்களை பணிஞ்சு, அம்மா தெரியாம நான் இந்த அவதாரத்தை பண்ணிவிட்டேன், லோகத்திற்கெல்லாம் ஒரு பெரிய கஷ்டம் ஏற்படும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் என் கர்வத்தினால இந்த ஒரு அபச்சாரத்தை நான் பண்ணி சூரிய சஞ்சாரத்தை நிறுத்திட்டேன், உலகமெல்லாம் பெரும் துன்பத்திற்கு நான் விளைவிப்பதற்கு நான் ஆளாயிட்டேன், லோகமெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நான் காரணம் ஆயிட்டேன். அந்த காரணத்தினாலே என் பாபங்களை எல்லாம் நீங்க தான் பொறுத்துண்டு அனுகிரகத்தை செய்யணும். என்னுடைய சன்னிதானத்திலே என் மலை பர்வதத்தில் நீங்க எப்பொழுதும் விளங்கி என்னை புனிதப்படுத்த வேண்டும் தாயே, என் அபச்சாரத்தை பொறுத்துண்டு எனக்கு கருணையை பொழிந்து காப்பாற்றுங்கள் அம்மா அப்படின்னு சொல்லி விந்தியாராஜனானவன் தேவியின் பாதத்தை வணங்க, தேவியும் மனசு மகிழ்ந்தவளாக அந்த க்ஷேத்திரத்திலே வனதுர்கா ஸ்வரூபினியாக இன்னி பரியந்தம் அனுகிரகத்தை செய்துண்டு வரா. அகஸ்தியரும் அம்பிகை ஆராதனை பண்ணிட்டு விந்திய பர்வதம் சுருங்கின காரணத்தினாலே, பெருசா வளர்ந்திருந்த விந்திய பர்வதமானது சுருங்கி குறுகி அதன் பிறகு அகஸ்தியருக்கு வழிவிட்டது. அகஸ்தியரும் கூட அந்த விடத்தில் இருந்து அநேக க்ஷேத்திரங்களை தரிசனம் பண்ணி பாபநாச க்ஷேத்திரத்திலே விளங்கக்கூடிய பாபநாசநாதரையும் உலகம்மையையும் வணங்கி பொதிகை மலையிலே வசிச்சுண்டு அம்பாளுடைய பாதார விந்தத்தை ஆராதனை செய்துண்டு வரார் அப்படிங்கிறத விசேஷமா சொல்லியிருக்கா. அப்படிப்பட்ட வனதுர்கா பரமேஸ்வரிக்கு சாக்த மதத்தினுடைய அதிஷ்டான மூர்த்தியே துர்கை தான். துர்கைக்குள்ள பரமசிவன் ஐக்கியமா விளங்குறார். அவளேதான் சிவசக்தி ரூபத்தில பிரகாசிக்க கூடியவளாக இருக்கா. அந்த துர்கா பரமேஸ்வரியானவள் காமரூபத்துல எப்படி மகாயோனி பீட்டத்துல அம்பாள் இருக்காளோ அது போல இந்த வளர்ப்புறத்திலே மகாயோனி பீட்டத்தினுடைய மத்தியத்திலே தேவிய ஸ்தாபனம் பண்ணிருக்கா அந்த வனதுர்கா பரமேஸ்வரிக்கு. அதனால காமாக்கியா போக முடியலேன்னு நினைக்க கூடியவர்கள் இங்க வளர்ப்புறத்திலே விளங்கக்கூடிய வனதுர்கா பரமேஸ்வரிய போய் நாம தரிசனம் பண்ணினா, மகாயோனி பீட்டத்தினுடைய மத்தியத்திலே தேவி விளங்கக்கூடிய காரணத்தினாலே காமாக்கியாவை தரிசனம் பண்ணின பலன் நமக்கு இங்க வனதுர்கா சந்நிதியிலேயே கிடைக்கிறதுங்கிறது அற்புதமான ஒரு விஷயம். பரம ஸ்ரீவித்யா உபாசகாலால சாக்தோபாசகாலால ஸ்தாபிக்கப்பட்டதான ஒரு பீட்டம், அதி விசேஷமான ஒரு சாநித்தியத்தோட விளங்குறது. நீங்க போறதுக்கு முன்னாடி கான்டாக்ட் பண்ணிட்டு போங்க. அந்த கோவில் நிர்வாகிகளை நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்க போனேன் அப்படின்னா அங்க அம்பாளுக்கு
ஆராதனைகள் எல்லாம் விசேஷமா நடக்கிறது. கலந்துக்கணும்னு நினைக்கிறவா அந்த க்ஷேத்திரத்தை கான்டாக்ட் பண்ணி வளர்ப்புறம் வனதுர்கா பீட்டம்னு நம்ம நெட்டில் டைப் பண்ணினாலே நமக்கு அந்த க்ஷேத்திரத்தினுடைய விவரங்கள் நமக்கு கிடைக்கிறது. அந்த வனதுர்கா பீட்டத்தை நீங்க கான்டாக்ட் பண்ணி அங்க ஆராதனைகளை செய்துக்கலாம். நிறைய பேருடையதான அனுபவம். அங்க போய் அம்பாளை பிரார்த்தனை செய்துண்டு வந்த உடனே அந்த பிரார்த்தனைகள் நடக்கிறதுங்கிறத இன்னைக்கும் கண்கூடாக நாம பார்க்கலாம். ரொம்ப சித்த பீட்டமா விளங்கக்கூடிய காரணத்தினாலே ரொம்ப சக்தி வாய்ந்த மூர்த்தி. பொதுவாவே இந்த கலிகாலத்துல கேட்ட உடனே வரத்தை கொடுக்கிறவள் துர்கை தான். கலவு சண்டி கலவு சண்டி கலவு சண்டி ந சம்சயா. கலிகாலத்திலே சண்டிகா தேவியானவள் கேட்ட வரங்களை கொடுப்பா, அதுல சந்தேகம் கிடையாதுன்னா. அது போல அந்த வனதுர்கா பீட்டத்திலே பகவதியானவள் வளர்ப்புறத்திலே பிரத்யக்ஷமான சாக்த பீட்டமாக சக்தி ஸ்மிருதிஹி, எப்பொழுதுமே சக்தியின் ஸ்மரணையிலேயே விளங்கக்கூடியவர்களாக அந்த பீட்டத்தை நிர்வாகம் பண்றவா இருக்கா. தேவிக்கு விசேஷமான சாக்தேய பத்ததியிலே சாக்தாச்சாரத்தின்படி அங்க அம்பாளுக்கு ஆராதனா கிரமங்கள் நடக்கிறது. முக்கியமான ஒரு சாக்த பீட்டமா விளங்கக்கூடிய காரணத்தினாலே ஜனங்கள் எல்லோருமே அந்த பீட்டத்திற்கு வேணுங்கிறதான கைங்கரியங்களை செய்ய வேண்டியது. கோவிலுக்கு கும்பாபிஷேகமானது ஆக போறது. இப்போ இந்த கும்பாபிஷேகம் ஆகிறதுக்கான முயற்சிகள் பண்ணி கொண்டிருக்கா. அதற்காக வேண்டி என்ன கைங்கரியத்திலே யாரால என்ன கலந்துக்க முடியுமோ அந்த கைங்கரியத்திலே கலந்துண்டு வனதுர்கா பகவதியினுடையதான கிருபா கட்டாட்சத்தை பெற வேண்டியது அப்படின்னு எல்லோரையும் பிரார்த்தனை செய்துகிறோம். மகா திரிபுர சுந்தரியாக, மகிஷாசுர மர்தினியாக, ஜகத்திற்கெல்லாம் ஆதார மூர்த்தியாக, எல்லா சக்திகளுடைய சமஷ்டி மூர்த்தியாக, மகாயோனி பீட்டத்தின் மத்தியத்திலே விளங்கக்கூடியவளாக வனதுர்கை இருக்கா. எல்லோரும் அந்த க்ஷேத்திரத்திற்கு போய் அம்பாளை தரிசனம் பண்ணுங்கோ. துர்கா க்ஷேத்திரத்துல முக்கியமான ஒரு துர்கா க்ஷேத்திரமா இருக்கு. அதனால அவசியம் வளர்ப்புற தண்டலம் தாண்டி வளர்ப்புறம் இருக்கு, வளர்ப்புறத்திற்கு போய் எல்லோரும் துர்கா பரமேஸ்வரிய தரிசனம் பண்ணி வனதுர்கா பகவதியினுடைய அனுகிரகத்திற்கு எல்லோரும் பாத்திரர்களாகணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்துகிறோம். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஸ்ரீமாத்ரே நமः. காமாட்சி சரணம். காமாட்சி காமாட்சி.